அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் சனிக்கிழமையான மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டு ஐக்கியமாக இருக்கிறது. அதிமுகவின் ஒரு சில முக்கிய முகங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். நேற்று சிபிஐ சேர்ந்த சி மகேந்திரன் இணைந்திருந்தார். இப்படி மாற்றுக் கட்சியிலிருந்து தொடர்ந்து தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். தொடர்ந்து பிற கட்சியினரை இழுக்கும் தாவேகா, விஜயின் கணக்கு தான் என்ன அப்படின்னு பேச போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திருமிகு பாக்கி, வழக்கறிஞர் திருமிகு சி அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் திருமிகு நந்தகுமார் அரங்கத்தில் என்னோடு இணைகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் நேரலை வாயிலாக இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஷியாம் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் அடுத்து நீ எத்தனை விக்கெட்டுகள் எந்தெந்த கட்சியில இருந்து அப்படின்னு பரபரப்பா உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி சனிக்கிழமை தாவேகாவில் பெருவாரியாக மாற்றுக் கட்சியினர் சென்று இணைகிறார்கள். என்ன கணக்கு? விஜய் அவர்களுடைய கணக்கு என்னவாக இருக்கு? தொடர் வெற்றிக்கு அரசியல்ல தேவை ஒரு பூட்டுகளை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாவி. எல்லா அரசியல் பூட்டுகளையும் அதை திறக்கணும். அந்த சாவிக்கு பெயர் ஆற்றல். இந்த ஆற்றல் சாவியை பற்றிய வியாக்கியானம் ஆதவ் இன்னைக்கு கூட கொடுத்திருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் 98% வெற்றி, இதுதான் நமது இலக்குன்னு அவர் சொல்றாரு. 98% வெற்றி என்பது சாத்தியம் இல்லை, நமக்கே தெரியும். போன முறை அவர்கள் வெற்றி பெற்றது நிறைய மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள்ல அபரிமிதமான வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தாவேகாவை பொறுத்தவரை. அப்படி என்றால் இந்த ஆற்றல் சாவியை எங்க தேடுறது? 6 மாத கால அவகாசம் அது வாக்கரசியலுக்கு சரிப்பட்டு வராதுங்க. என்ன காரணம்னா, கட்சி துவங்கப்படும் போது அது ஆட்சிக்கு தயாராக இருக்கிறதுங்கிற நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. அது எப்போ தாவேகா துவங்கப்பட்டதோ ஆட்சிக்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாத அவகாசம் யாரும் தரமாட்டார்கள். அப்படி என்றால் அதை எப்படி ஓவர் கம் செய்வது? இந்த இடத்துல அவங்க பிறகுகளிலிருந்து ஆற்றல் மிகுந்தவர்களை உள்ள இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லது ஏற்கனவே ஆற்றலை நிரூபித்தவர்களை, நீங்க சொன்ன முன்னாள் எம்எல்ஏக்கள், இது அதிமுக மட்டுமல்ல, திமுகவிலிருந்து சிலர் போயிருக்கிறார்கள். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மகேந்திரன் அனைவருக்குமே தெரிந்தவர். அவரும் அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்படின்னா நோக்கம் ஏற்கனவே அடைந்த வெற்றியை தொடர் வெற்றியாக மாற்றி உள்ளாட்சி தேர்தல்களில், இடைத்தேர்தல்களில் முழுமையான வெற்றி அடைதல். அதுதான் அவர்களுக்கான எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஆற்றல் சாவி. இப்போ உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அதனை ஒட்டி தான் இந்த ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை இப்போ அதிமுகவில் எங்களுக்கு தலைமையோட டேர்ம் சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிணக்கான போக்கு இருக்கிறது, சரியான தலைமை இல்லைன்னு நாங்கள் இணைகிறோம், உட்கட்சி பிரச்சனைனால இணைகிறோம். இப்போ சி மகேந்திரன் சொல்றாரு தாவேகாவினுடைய 1 மாத கால ஆட்சி, முதல்வர் குறித்து புகழ்ந்துரைக்கிறார். அதனால அப்படி தானாக சேர்பவர்கள் அப்படி நம்ம நினைக்க கூடாதா? அரசியல்ல யாரும் தானாக சேர்வதில்லை. அதிமுகவில் இருந்து எவ்வளவு பேர் எவ்வளவு காலகட்டத்தில் விலகி இருக்காங்க. எம்ஜிஆர் காலகட்டத்தில் விலகி இருக்கிறாங்க. ஜெயலலிதா காலகட்டம் 96 தேர்தல் தோல்விக்கு பிறகு திருநாவுக்கரசன் எவ்வளவு பெரிய போர்க்கொடி முடித்தார். 2 வருடம் அந்த போராட்டம் நடந்தது. போட்டி பொதுக்குழுக்கெல்லாம் கூட்டினாங்க. அப்ப நடந்த ஒரு புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டி அதிமுக வேட்பாளரே நின்றார். ஆனாலும் கட்சி ஜெயலலிதாவிடம் தான் இருந்தது. மீண்டும் சேர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கிட்டத்தட்ட அந்த நிலைமைதான். ஜெயலலிதா அவர்களை விட கூட இந்த வெற்றி விகிதாச்சாரம் இப்ப அதிகம். எனவே இவர்கள் போய் சேர்வதால அதிமுக வலுவிழந்து விடும் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் தாவேகா வலுவாகுங்கிறது அவங்க கணக்கு. திரு ஷியாம் சார், நான் இதை இப்படி கேட்கிறேன். இப்போ உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நான் 2ஆ இதை கேட்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகா எந்தெந்த மாவட்டங்கள்ல, எந்தெந்த தொகுதிகள்ல சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயித்தாங்களோ அதை விடுத்து, அந்த 35% விடுத்து எங்கெங்கெல்லாம் அவங்க வீக்கா இருக்காங்களோ அந்தந்த ஏரியால யார் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறாங்களோ அவங்கள எடுக்கிறாங்களா பிற கட்சிகள்ல இருந்து? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அது ஒண்ணு. இப்ப இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது இப்ப அதிமுகல இருந்து ராஜினாமா செய்துட்டு போனவங்க இருக்கிறாங்க. இப்போ திருச்சி கிழக்கு இருக்கிறது. இப்போ அதிமுகல இருந்து ராஜினாமா செய்துட்டு போனவங்க தாவேகால இணைஞ்சவங்க மறுபடியும் அந்த இடைத்தேர்தல அதே தொகுதியில நின்று ஜெயிப்பாங்களா? அது அப்படின்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடாதா?
அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சொல்றது சரிதான். அதாவது தாவேகா நின்று வெற்றி பெற்று ராஜினாமா செய்து திருச்சி கிழக்கு மட்டும்தான். மற்ற எல்லா தொகுதிகளிலும் தாவேகா வந்து வெற்றி அடையல. அப்ப அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கும்னு ஒரு கணக்கு போடுறாங்க, அரசியல் கணக்கு போடுறாங்க. செல்வாக்கு உண்மையிலே இருக்காது, இரட்டை இலை செல்வாக்கு தானா, அதிமுக செல்வாக்கு மட்டும்தானா, கேண்டிடேட்டுக்கு மெரிட் இருக்கா இல்லையா, இது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஆனா உள்ளாட்சி தேர்தலுக்கு யூஸ் ஆகும்ல, ஏன்னா அது வந்து லோக்கல் கேண்டிடேட் மெரிட் தானே. ஒரு நகராட்சின்னு எடுத்துக்கங்க, ஃபியூ தௌசண்ட் ஓட்டுல வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு வந்து இந்த லோக்கல் கேண்டிடேட் யூஸ் ஆவாங்க, அதாவது அதிமுகவில் இருப்பவர்கள் யூஸ் ஆவாங்க. அவங்களுக்கு அந்த நியூவான்சஸ் வேற தெரியும். அதாவது தாவேகா நண்பர்களுக்கு தெரியாத சிறிய சிறிய முடுக்குகள், அந்த அரசியல் சந்துகள், இது வந்து கண்டிப்பாக அதிமுகவினருக்கு தெரியும், அது பிற கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். அதாவது ஆரின் அதர் வேர்ட்ஸ், தாவேகால இல்லாத சில விஷயங்களை இட்டு நிரப்புவதற்கு இவர்கள் பயன்படுவார்கள். ஓகே, நான் குறிப்பிட்டு கேட்டேன். என்னன்னா, தாவேகா எந்தெந்த இடங்கள்ல கொஞ்சம் வலிமை கம்மியாக இருக்கிறது, இப்போ இந்தந்த மாவட்டங்கள்ல நமக்கு ஓட் பேங்க் இல்ல நம்ம கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அங்க சரிவர செயல்படல தாவேகா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களுடைய முக்கிய முகமா அங்க வாய்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களா பார்த்து பிக் பண்ணி எடுக்கிறாங்களா, கட்சியில் இணைகிறாங்களான்னு கேட்கிறேன். பார்த்து பிக் பண்ணின்னு சொல்ல முடியாதுங்க. கட்சியில இணைகிறவங்க, தாவேகாவில் இணைபவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப இன்னைக்கு IUML வந்து நாங்க திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிருச்சு. ஏற்கனவே விசிக திமுக கூட்டணியில இல்ல. அதாவது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளையே உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா, அதிமுகல இருந்த எக்ஸ் எம்எல்ஏஸ் இல்ல எக்ஸ் நிர்வாகிகளை தாண்டி திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள், இருந்த கட்சிகள், அதிமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இப்ப வைகோ அவர்கள் பேசுவதை பார்க்கும்போது அங்கேயும் ஒரு நிலைப்பாடு மாற்றம் வருகிறதா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இடதுசாரிகள் மட்டும்தான் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. இல்ல, வைகோ ஆதரவு தாங்க, அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம். இத 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, குறைந்தபட்சம் ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமான்னு வந்த பிறகு இடைத்தேர்தல் சூடு பிடிக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிஜேபி தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இடைத்தேர்தலை உடனடியாக கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் வேலை இருக்கு. ஏதாவது ஒரு வகையில வந்து டீலிமிட்டேஷன் பில்லு அதை பாஸ் பண்ணணுங்கிற நிலைமை வருது. ஒரு 10 MP 15 MP ஷார்ட் அடிக்கிறாங்க. திமுகவோட வந்து ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தம், அட்ஜஸ்ட்மெண்ட். திமுக எம்பிக்கள் வாக் அவுட் பண்ணாலே போதுமே. அதற்கான அரசியல் வேலை என்ன தரப்படும்? இடைத்தேர்தல் வேகமாக நடக்காது. ஏன்னா கோர்ட்ல கேஸ் பெண்டிங், ரொம்ப ஈஸியா அதை சொல்லிடுவாங்க, மேட்டர் சப்ஜூடிஸ்ங்க. திருப்பரங்குன்றம் தேர்தல் நடத்தவே இல்லைங்க 1.25 வருஷம். 18 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி அவங்க வெக்கேட் பண்ண சீட்டு வந்து 1.25 வருஷம் தேர்தல் நடக்கவே இல்லை. ஆக அல்டிமேட்டா இவங்க போடுற கணக்கு ஓகே பண்ண வேண்டிய மேத்ஸ் டீச்சர், மேத்ஸ் ப்ரொஃபசர் யாரு அங்க மேல இருக்காரு. பேசுவோம் திரு ஷியாம், தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார், அப்படி ஒரு கட்சியிலிருந்து விலகி மேபி ரூலிங் பார்ட்டியை நோக்கி செல்வது ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அரசியல் எதுவுமே அப்படி சாதாரணமா நடக்காது. பெருவாரியா இவங்க பிற கட்சியில இருந்து, மாற்று கட்சியில இருந்து தாவேகவினர் அவங்க கட்சிக்குள்ள இழுக்கிறது நடக்குதுதான், அரசியல்ல அது நடக்கும் தான் அப்படிங்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் இந்த தலைப்பே வந்து சரியில்லாத தலைப்புன்னு நான் பார்க்குறேன். நீங்க சரிப்படுத்துங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாற்று கட்சியினரும் போய் மொய்க்கும் டிவிக்கேன்னு நீங்கள் வச்சிருக்கணும். யாரும் வந்து இன்னைக்கு அவங்கள பிடிச்சி இழுக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தேட்டரில் முதல் காட்சிக்கு கூட்டம் அலம்போதும் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு சினிமா தியேட்டர்ல கியூல நிக்கக்கூடிய ஆட்களுக்கு பொறுமை இல்லாம எப்படி முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படி நிக்கிறாங்க. தங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க வந்து கட்சியில இணையறது தான் நம்ம காட்டுவோம். பின்னாடி என்ன பேசினாங்க, போன்ல என்ன பேசினாங்க, அவங்க கட்சிக்குள்ள என்ன பேசினாங்க நமக்கு தெரியவா போகுது. அதான் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு. அப்ப தெரியாததை பத்தி நம்ம பேசக்கூடாதுல்ல, தெரிஞ்சதை பத்தி தானே நம்ம பேசணும். அப்போ இன்னைக்கு நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது அவ்வளவு பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கும் போது தாவேக்கா பிடிச்சி ஏதோ ஒலை போட்டு இழுக்கிற மாதிரி பேசுறது வந்து எனக்கு புரியல. தெரிஞ்சது என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் CV சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் அதிமுகல இருந்து பிரிஞ்சிருந்த போது அவங்கள போய் நேரடியா போய் பார்த்தார். அதுக்கு பேர் அழைப்பு இல்லாம வேற என்ன? அப்ப ஸ்டாலின் ஐயாவே தான் போய் பார்த்தாரு. ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு அவர் இபிஎஸ் போய் பார்த்திருக்கணும். அதிமுக தரப்புல போய் பார்க்கணும் அப்படின்னா அவர் அதிமுகவினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் பார்த்திருக்கணும். அங்க இருந்து பிரிஞ்சு வந்து CV சண்முகம் அவரையும் எம்எல்ஏவையும் பார்த்திருக்க கூடாது.
that is not. அது மறந்து அது கிடையாது. நீங்க சொல்லக்கூடாது. ரொம்ப அழகா திசை இல்ல நான் சொல்றேன், நான் உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அதே சிடிஆர் நிர்மல்குமாரே சொல்றாரு, அங்க கேட்கப்பட்டது அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க. அதுக்கு மறுப்பு முன்சாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு, இல்ல அந்த மாதிரி எதுவும் கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 பேருமே பொதுவெளியில தகவல்களை வைக்கல. அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போய் அவரு தலைவரை சந்திச்சுட்டு வர்றாரு. எல்லா கட்சியும் போய் சந்திச்சுட்டு தான் வந்தாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு தான் முதல்ல போனாரு. அப்ப அவர் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனனால ஒரே நிமிஷம், ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனனால திமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு. அதான் நான் ஏன் இல்ல இல்ல நான் கேக்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? நான் கேக்குறது உங்களுக்கு புரியுது? இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் இல்ல என்னோட புரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு வரேன். நானு இப்ப ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போய் பார்த்தனால அந்த 59 எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செஞ்சு திமுக தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது வேற. சிவி சண்முகம் அதாவது அழைப்பு எதுவும் விடுக்கல, எல்லாரும் போய் மொய்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நான் அதுக்கு கவுண்டர் பண்ணேன். சிவி சண்முகத்தை அவர் விஜய் அவர்கள் சென்று பார்த்தது, முதலமைச்சர் சென்று பார்த்ததுன்றது அது அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். சரி, ஓகே, தட் அபார்ட். இது திரு ஷியாம் சார் அவர்கள் சொன்னது உள்ளாட்சிக்கெல்லாம் நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்காக இது நடக்க தான் செய்யும், அதனால அங்கங்க வலுப்படுத்துவதற்காக அவங்க ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இப்போ இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அதாவது இன்னைக்கு ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். இப்போ இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க செஞ்சாலும் திருப்பி அந்த தொகுதியில் ஒருவேளை அவங்களுக்கே டிக்கெட் கிடைச்சு போய் நின்னாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாதான் அதுக்கு பலன் கிடைக்க போகுது. மக்கள் அதை நிராகரிச்சாங்கன்னா இல்லாம போயிட்டு சொல்றாரு அவர். அது அப்படி அந்த பிளானே அதுதான். தாவேகா சார்பாக அவர்களை மீண்டும் அங்க நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கான பிளான் தான் இது அப்படின்னு. அப்புறம் அந்த 25 பேர் ஏன் போகல? அப்போ ஏன் 4 பேர் மட்டும் தான் போனாங்க? நீங்க சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா இவங்க எல்லாம் கேம் பிளான் போட்டு போயிருந்தா அந்த 25 பேர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும்ல. ஏற்கனவே ஏன் போகல? இல்ல அதுக்கே குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அது இன்னும் இருக்கு, அதுக்கான வழக்கு போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் அதிமுக சேர்ந்து. ஏங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டவங்க எதுக்குங்க நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிறீங்க? வெளியே தள்ள வேண்டியதாங்க நீங்க. இல்ல நான் கேட்ட கேள்வி, ஒரு பக்கம் நீங்க குதிரை பேரம் சொல்றீங்க, அந்த குதிரை பேரத்துக்கு இது வரைக்கும் ஏதாவது ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்களா நீங்க? ஓகே, அதிமுக விடுங்க, அது ஏடிஎம்கே பீப்புள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இடைத்தேர்தலில் அதே அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவிகால இணைந்தவர்களை அதே கேண்டிடேட்ஸா அதே இடத்துல நிக்க வைக்கும் போது மக்களுடைய மனநிலை மாறிடாதா? ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, செலவு பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவு மக்கள் வேலை பார்த்துருக்காங்க. தாவேக்கா மற்ற கட்சிகள்லாம் வேண்டான்னு தான் அதிமுகக்கு ஓட் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களே அதே கேண்டிடேட்டை கொண்டு போய் அங்க நீங்க தாவேக்கா சார்பா நிறுத்தும் போது மக்கள் மனசு மாறிட மாட்டாங்களா? என்ன இப்படி பண்றாங்க? அதைத்தானே நானே சொன்னேன் உங்களுக்கு. மக்கள் ஏத்துக்கிட்டாதான் இவங்க மறுபடியும் எம்எல்ஏ. ஒருவேளை டிக்கெட் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டாதானே இவங்க எம்எல்ஏ. மக்கள் ஓட்டு போடலன்னா இவங்க தோத்து போறாங்க. மக்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருக்காங்க. இடைத்தேர்தல் அதே கேண்டிடேட்ஸ் நிக்க மாட்டாங்க. அந்த தெரியல, அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது தாவேக்கா என்ன முடிவு பண்றாங்க, யாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்ப ஐயா ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் நடக்குதோ இல்லையோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. அப்ப அதுக்கு மக்கள் தானே எஜமானர்கள், அவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு எல்லா பாவத்தையும் தூக்கி நீங்க டிவிக்கே மேல போறீங்க, போய் சேர்றவங்க மேல ஏன் போட மாட்டேன்றீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, ஐயா மகேந்திரன் இப்ப போய் சேர்ந்திருக்காரு. ஐயா மகேந்திரனுக்கு என்ன வயசு? 73 வயசு. நான் 18 வயசுல இருந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில நான் போராடிட்டு இருக்கேன்றாரு. அவர் இன்னைக்கு 73 வயசுல போய் இன்னைக்கு இந்த கட்சியை இன்னைக்கு ஊழலுக்கு அகைன்ஸ்டா இவங்க அருமையான நடவடிக்கை அந்த 30 நாள்லயே எனக்கு பெருத்த நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்நாள்ல நான் இந்த 3 வருஷம் சிபிஐல இருந்து ஒதுங்கி எந்த இதா இல்லைனாலும் ஒரு தனிப்பட்ட நபரா ஒரு சாதிக்கு எதிரான போராட்டமும் ஊழலுக்கு எதிரான போராட்டமும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த தேர்தலில் தாவேக்கா சாதியை மீறி மதத்தை மீறி பணத்தை மீறி வாக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தியா உருவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கடந்த 30-38 நாட்களா பல துறைகளில் இருக்கக்கூடிய ஊழல்களை எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், ஃபேமிலி ஃபண்டு வேண்டாம், அதே மாதிரி நீங்க ரினிவலுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டாம், எந்த ஊழலுக்கும் நீங்க அமைச்சர்களுக்கு 5 நயா பைசா கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு நான் ரொம்ப நெருக்கன்னு யாராவது உட்கார்ந்தாங்கன்னா கெட் அவுட்ங்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்து நம்பிக்கை ஏற்பட்டனால நான் சேர்ந்தேன்னா ஐயா மகேந்திரன் சொல்றார். அப்ப இதையும் தாவேக்கா தூண்டில் போட்டு மகேந்திரன் அவர்களை இழுக்குதா? சோ தாவேக்காவுடைய இந்த 30 நாட்கள் சிவப்பு துண்டோடய நாங்க பணி செய்ய போறோங்கிறார். அதே மாதிரி செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் கூட அந்த ஸ்டாலின் போட்டோவை வச்சிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கும் அம்மையார் ஜெயலலிதா போட்டோ வச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது தாவேக்கா அரசினுடைய இந்த 1 மாத செயல்பாடுகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சேர்பவர்கள் தான் அதிகம் அப்படின்னு. ஆமாப்பா, ஏன் போய் சேர்றாங்கங்கிற அந்த விவாதத்தை எடுக்கலாம் நம்ம. இது தாவேக்கா கொக்கி போட்டு இழுக்குதுங்கிற மாதிரி அந்த தலைப்பு இருந்தனால தான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொன்னேன். அக்னீஸ்வரன்,
நீங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதாவது கரப்ஷன் ஃப்ரீயா இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரீயா இருக்காங்க, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இது போன்ற ஒரு ஆட்சி அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மற்ற கட்சியில இருந்து வருகிறார்கள், தாவைக்க நோக்கி மொய்க்கிறார்கள், யாரும் இழுக்கல அப்படின்றாரு நந்தகுமார். ஒரு மாசத்துல மொய்க்கக்கூடிய அளவிற்கு இவங்க எல்லாருமே போய் நின்று கதவை தட்டி உள்ள போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனா இங்க அது நம்மளுடைய தராசு சியாம் சார் அவங்க சொன்னதுல 2 வார்த்தையை ரொம்ப முக்கியமா அப்படியே சொல்லிட்டு அது புரிகிறவர்களுக்கு புரியும். மத்திய அரசு, மாநில அரசு, அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஒரு ஆற்றல் சாவியாக திரு ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார் அப்படின்னார். அது உண்மைதான். ஆனால் அந்த ஆற்றல் அரசு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, அந்த செந்தில் ஒரு இளநீ கடை ஓனர் கவுண்ட் பண்ணியிருப்பாரு. செந்தில் அதை சூப்பர்வைசர் பார்த்துக்குருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 50 ரூபாய்க்கு இளநீ வைங்கப்பா அப்படின்னா பின்னாடி செந்தில் வடிவேல்கிட்ட சொல்லி ஒரு இதில் கட்டி இழுத்துட்டு போவார். இவர் 50 ரூபாய்க்கு விற்கிறத அங்கே பாதி விலைக்கு கொடுப்பாங்க. ஆகவே இங்கே ஒரு இடத்துல இருந்து தலைமையிடம் பேசி 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிமுக தலைமையுடன் பேசி கூட்டணி வைத்திருந்தால் இப்படி உண்பதும் உணவுதான், இப்படி உண்பதும் உணவுதான். ஆகவே அப்படி சுத்தி ஒவ்வொரு கட்சியா அமமுகவில இருந்து காமராஜ் அப்படி ஒவ்வொன்னா இது பண்ணி இன்னைக்கு திரு ஐயா வைகோ வரைக்கும் அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன நோக்கம் அப்படின்னா, அது அரசியல். சார் சொன்னாங்க அது மேக்ஸ் வாத்தியார் அப்படின்னாங்க, கணக்கு டீச்சர் அப்படின்னாங்க. அரசியல் கணக்கு நிறைய இதுல நடக்குது. 4 வருஷமா சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையவே படிக்கலைங்க. ஆனா இந்த தடவை ஆளுநர் அப்படியே படிச்சுட்டு இது விசிலுக்கு கிடைச்ச புரட்சி அப்படிங்கிறாரு. அப்ப இந்த அரசியல் கணக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆளுங்கட்சி எழுதி கொடுக்கறதான ஆளுநர் உரையும் அதே ஆளுங்கட்சி திமுக எழுதி கொடுத்துச்சே, வாசிக்கலையே 4 வருஷம் இருந்தாரு. அதுதான் அந்த ஆளுநரும் மத்திய அரசு ஒண்ணுதானே. இங்க அதே மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் தானே ஐயா கர்லேக்கரையை நியமிச்சு. சொல்ல வரீங்க தாவேக்காக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஒரு டீலிங் இல்ல, பல டீலிங் இருக்கு. அதுல மெயின் டீலிங் என்னன்னா, நாங்க சட்டமன்ற மரபுப்படி நாங்க 2 முறை தேசிய கீதம் பாடுவோம் சொன்ன உடனே they are so happy. அப்பா தமிழ் தாய் வாழ்த்துக்கு தாங்க முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் 2 முறை தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடல? அவசியம் இருக்கா? ஆகவே அப்ப தேசிய கீதத்துக்கு 2 முறை பாடுறதுக்கு அவசியம் இருக்கா என்ன? ஆகனால கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வரும். இப்ப நான் இங்க வந்துடுறேன். இப்போ கட்சியினுடைய இது அவங்க ரொம்ப பம்பரமா சுழல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெரும்பான்மை வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு வேகமாக ஆற்றல் சாவி வேலை செய்யாது. இங்க சொல்ல வரேன், 234 இதுல வெற்றி பெற்றது திமுக எத்தனை, அதிமுக எத்தனை, தாவேகா எத்தனை? இப்போ தாவேகா எத்தனை? 118 வேணும். ஆனா 118 இல்லைங்க. அப்ப 108 வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் இது பண்ணி 107 ஆயிருச்சு. இப்ப இந்த 107 தேவைப்பட்டது கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அது வேற கதை. ஆனா அந்த 118ஐயே குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு 5 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களா? அப்ப அதுல மீதி சட்டசபையில் இருக்கக்கூடியவங்க எத்தனை? மெஜாரிட்டியும் குறையும். இந்த மெஜாரிட்டி 20ஓ 30ஓ அதுவரை எங்கள் ஊரில் இன்னைக்கு சென்னையிலையும் பார்க்கிறேன், வார வாரம் ஒரு சந்தை நடக்கும். அந்த சந்தையில வேண்டிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போலத்தான் தமிழ்நாட்டில் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து இவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள் என்றால் நான் கேட்கிறேன், சனிக்கிழமை மட்டும்தான் அது நடக்கணுமா? எல்லா நாளும் நடத்துங்க. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வரல அவங்க? அப்போ இவங்க என்னன்னா, சட்ட ரீதியாகவும் பெரும்பான்மையை குறைக்கணும், அதே நேரத்தில் தலைமையுடன் பேசாமல அவங்களையே ராஜினாமா செய்ய சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அப்ப அவங்க பலவீனமும் ஆவாங்க. இப்ப பாருங்களேன்,
மேற்கு வங்காளத்துல ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்ச்சி செஞ்சு வந்த மம்தா பானர்ஜி 80 இடம் ஜெயிச்சதையே இன்னைக்கு 6 பேர் தான் பின்னாடி வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 47 வெற்றி பெற்று இன்றைக்கு 4 பேரை தவிர எல்லோரும் அதிமுகவில் இருக்கிறார்கள் என்றால் அவர் சரிவர அரசியலை சட்ட ரீதியாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தாவைக்கல போய் சேர்ந்தவங்க முக்காவாசி பேர் அதிமுக காரங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாரும் இன்னும் போவாங்கன்னு அவங்க நினைப்பு, போகக்கூடாதுன்றது அதிமுக நினைப்பு. ஆனால் அதிமுகவினுடைய ஐடி வங்கி இப்ப சிறப்பா செயல்படுது, இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த ஐடி வச்சுதானே தாவே காட்சிக்கு வந்துச்சு. ஆகையினால இன்னைக்கு நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் எல்லாரும் வெற்றி பெற்றா இதை மட்டும் முடிச்சிடறேன். ஆனால் ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வாங்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இது முல்லை பெரியாறுல 152 அடியெல்லாம் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. அப்போ நீங்க எதையும் பார்க்காமல் ஒருவருக்கு வாக்களித்தோம், ஆனால் வாக்களித்த ஒருவருக்கு என்னவென்றே தெரியவில்லை. அதுதான் இங்க எல்லாம், அதுதான் மேட்டர் இல்ல. இன்னைக்கு நம்ம பேசுற அப்படிப்பட்ட ஆட்கிட்ட நம்ம நிர்வாகத்தை கொடுக்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியா, ஆமா புரட்சின்னு வச்சுக்கோங்க, ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்காதனால எல்லா கட்சியில இருந்தும் நீங்க செய்யறீங்களே. தமிழ்நாட்டுல ஓராசிரியர் பள்ளி 3671 வந்திருக்கு. அப்ப நான் இப்படி வரேன், அதுல 95000 மாணவர்கள் படிக்கிறாங்க, கரண்ட் இல்ல. நான் இப்படி வரேன். இப்போ அதுக்காக இப்ப மேகதாது பிரச்சனைக்காக காங்கிரஸ் கட்சி கூட்டிட்டு போய் அங்க போய் திரு ஆதவ அர்ஜுனா ஆற்றல் அரசன், ஆற்றல் சாவி, அதுக்கு போய் வேலை செய்யறாங்களா? கிவ் மீ a break. நீங்க சொல்ல வருது என்னன்னா, இப்போ அவங்க முக்கியமான இந்த முகங்களை கட்சிக்குள்ள எடுக்கிறதுன்றது இனி ஒரு 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், அந்த 10ன்ற நம்பர் இடைத்தேர்தல் அறிவிச்சு அது எல்லாமே இந்த முக்கிய முகங்களை எல்லாம் அந்தந்த இடங்கள்ல நிறுத்தி அவங்க எல்லாம் தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்களா மீண்டும் வரும் பட்சத்துல ஸ்டேபிளா ஒரு கவர்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டியோட, சிங்கிளான மெஜாரிட்டியோட, யாரும் நினைச்சும் பயப்படாம, யார் எப்போ வாபஸ் வாங்குவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்படாம 5 வருஷம் ஆட்சி நடத்தலாம். அதான் பிளானா? 100%. நான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியது மொத்தமா சொல்லிட்டீங்க. இதுதான் இல்ல, இதை தாண்டியும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுது? அந்த கட்சியில நம்பிக்கை இல்லாம தானே வராங்க. நான் என்ன கேக்குறேன், அப்ப அந்த கட்சியில இருந்து வெற்றி பெறாம போய் இருக்கிறாங்களே தாவேக்காரங்க, உங்களை நம்பி நீங்க ஆட்சி பெற்றதற்கு பிறகு முதலமைச்சர் அல்லது அவர் புசி ஆனந்த், அது மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் முகத்தை பார்த்தால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு மேயர் ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம் நினைக்கிறீங்களே. அப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே கூட்டணி கட்சியில் நின்றாங்களே தாவேக்காரங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? திரு நந்தகுமார், யாரை ஏமாத்துறீங்க? சரி, அவர் பதில் சொல்லட்டுங்க. உங்களுடைய பதில் என்ன கேள்வி சொல்றீங்க? ஒன்னு ஸ்டேபிளான ஒரு ஆட்சி வேணும், அதுக்காக இப்ப 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருமாயின் தாவைக்காரங்களே அங்க இதுக்கு முன்னாடி அங்க இருந்து பிக் பண்ண முகங்களே அங்க நிக்க வச்சு, அங்க அந்த லோக்கலைட்ஸ் அவங்களுக்கு ஃபேமஸான ஆட்கள் நிக்க வச்சு அங்க தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்களே வருவார்களாயின் ஓகே, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட். அதை தாண்டி இப்போ உள்ளாட்சி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நமக்கு ஆட்கள் வேணும். ஒவ்வொரு இடத்துல ஆட்களை இழுக்கிறாங்க அப்படி இல்லைங்க. நான் அதைத்தான் திருப்பி சொன்னேன். இன்னைக்கு தாவேக்காக்கு ஆட்கள் இல்லாதனால ஆட்கள் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றதே ஒரு தவறான போர்ட்ரேட்ன்ற நான். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈ மொய்க்கிற மாதிரி போய் மொச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கட்சி பாராபட்சம் இல்லாம திமுகல இருந்து, அண்ணா திமுகல இருந்து, பாரதிய ஜனதால இருந்து, அமமுகல இருந்து, எந்த கட்சியில இருந்து போகல இது வரைக்கும், எல்லா கட்சியிலிருந்து அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியா டிவிக்கே மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகும் போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இஸ் வெரி காமன். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு கடந்த 50 ஆண்டு கால அரசியலை விட அடுத்த 25 ஆண்டு கால அரசியல் எங்க இருக்குது? அப்ப இன்னைக்கு இளைஞர் சக்தி எங்க பெரிய அளவுக்கு இருக்கு? தாவேக்கா கிட்ட இருக்கு. அப்ப அடுத்த பல ஆண்டுகளாக தாவேக்காவுடைய அரசியல் இருக்க போகுது. அரசியல் அபிலாஷைகள் இருக்கக்கூடிய பூரா அங்க போறாங்க. ரைட். திருப்பாக்கி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஏன் இப்போ தாவேக்கா உடைய இல்ல முதல்வர் விஜயோடைய கணக்கு இதுல என்ன? எவ்ரி சாட்டர்டே நம்ம பாக்குறோம் மாற்று கட்சியில இருந்து எல்லாரும் இணையறாங்க, சொல்றாங்க. அது உள்நோக்கம் இருக்குதா? அவங்க இழுக்கிறாங்க தான், தானா இணைவது அது ஒரு பகுதி உண்டு. அதனை தாண்டி பின்னாடி இது எல்லாமே பேசப்படும், முக்கியமான ஆட்கள் அப்படின்னு அவங்க கண்டறிஞ்சு எடுப்பாங்க அப்படின்றாங்க. இந்த காலத்துல அரேஞ்ச்டு மேரேஜ்ல கணவனுடைய சம்மதமும் உண்டு, மனைவியா வரப்போற பெண்ணோட சம்மதமும் உண்டு. 2 பேரும் மியூச்சுவல் தான். இவங்க தாவேக்கா, அதாவது தாவேக்கா அல்ல உண்டு. அதான் நான் சொல்றது வேற. உதாரணம் உமா ஒரு ஓமையா இழுக்கிறாங்கன்னா இவங்க ஏன் போறாங்கன்றாரு. ஒரு ஓமையா சொன்ன நான் கேட்கறேங்க.
மற்ற கட்சிகளிலிருந்து தாவேகாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கு. வர்றவங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. இன்று வரையில் ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் இருக்காங்க. நாளைக்கு வைத்து ஏற்றுக்கலாம், அது வேற. யாரும் என்னன்னு சொல்ல வரல. அப்போது தாவேகாவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சரி, இவங்களாம் ஏற்றுக்கலாம், நமக்கு பயனுள்ள, நம்ம கட்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நோக்கம். எல்லாரும் பேசும்போது சில பேர் பேசுகிறாங்க உள்ளாட்சி தேர்தல் கணக்குன்னு. நான் உள்ளாட்சி தேர்தல் மட்டும் கணக்கில்லை, 10 இடங்களை வெற்றி பெற்று தம்பிங் மெஜாரிட்டி வரணும். அதாவது இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிடும், டிக்கெட் கிடச்சி உக்காந்துட்டு போகலாம். ஆனால் பர்த்து கிடைக்கிறவங்க ஒரு ஹவுஸ் கஷ்டமா இருக்கும். இப்போ பர்த்து கிடைக்கணும், அதாவது தாவேகாவுக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கும். இப்போ கட்சி சப்போர்ட்டில் மற்ற கட்சிகளோட ஆதரவில் ஓட்டிடலாம், 5 வருஷம் ஓட்டிடலாம். இருந்தாலும் சேஃபாக இருக்கணும்னா நம்ம கட்சி நம்பிக்கை இல்லையா? அது ஒரு காரணம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பல மாநிலங்கள், எனக்கு நம்பர் நினைவில்லை, பல மாவட்டங்களில் தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. 8 மாவட்டம். அப்போ அந்த இடங்களை வலுப்படுத்துவதற்கு இது போன்ற கட்சிகளை, பிற கட்சி ஆட்களை சேர்த்துக்கிட்டு அதன் மூலம் இந்த பகுதிகளில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாமா என்கிற நோக்கம் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் ஒன்று சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அது அல்லாமல் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தாவேகா வெற்றி பெறணும் இல்ல. அப்போ விடுபட்ட மாவட்டங்கள்ல இடங்கள் பெறாத இழந்த பொலிட்டிக்கலி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கலாம். நம்ம அங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கலாம். இப்போ அதிமுக தரப்புல இருந்தெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, சனிக்கிழமை தாவேகா ஆள் பிடிக்கிற வேலை பாக்குறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கு. ஒரு புறம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தது குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இன்னொன்னு தூய சக்தின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க திமுகல இருந்து எடுக்கிறீங்க, அதிமுகல இருந்து எடுக்கிறீங்க. அப்படிங்கும் போது தூய சக்தி அப்படின்ற அந்த இமேஜ் அடிபட்டு போயிடாதா? இல்ல, இந்த கட்சி மாறுறது, கட்சி தாவல் அல்லது கட்சி மாற்றம் எதுவாக இருந்தாலும் 100% தூய சக்தி எதிர்பார்க்க முடியாது. சேர்ந்த பிறகு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ நான் அதை கேட்கிறேன். இல்ல அவங்க ப்ரொடெக்ட் பண்ண பிறகு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்றது. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதை கேட்கிறேன். தேர்தல் காலத்துல என்னென்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அத்தனையுமே எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவதில்லை. அதை நம்ம சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். கட்சியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு நம்ம எதிர்பாராத அளவுக்கு அபரிவிதமான இடங்கள் கிடைத்து ஒரு ஆட்சியை அமைச்சிட்டோம். இனிமே கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இதுல நான் இதே தளத்தில் பல மாதங்களுக்கு முன், ஓராண்டுக்கு முன்பு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அந்த கட்சியில் இல்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆக அரசியலில் அனுபவம் வாய்ந்த பல பேரை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு லாபமாக கருதலாம். தாவேக்காக அது ஒரு அட்வான்டேஜா நினைக்கலாம். சரி, இந்த சேர்ந்தவங்க எத்தனை பேருமே அவங்க ஏற்கனவே இருந்த கட்சியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அங்க நான் நிம்மதியாவே இல்லை என்று சொல்லி அதே ஜெயலலிதா மீதான விசுவாசம் அதெல்லாம் சொல்றாரு. நாங்க அங்க பார்க்கிற விசுவாசத்துக்கு பலன் இல்லை, மரியாதை இல்லை. இங்க வர்றோம், we continue to. இப்ப நண்பர் சொன்னார்ல, சிவப்பு துண்டோடு மகேந்திரா அங்க போனார். அப்படியே அவருடைய ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசினதையும், நம்ம அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசினதையும் ஒரு சின்ன பார்க்க வேண்டி இருக்கு. என்னன்னா, எல்லாரும் ஒரு குடும்பமா இருப்போம், செயல்படுவோன்றாரு. ஆனா இங்க வர்றவங்க பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருந்தா பதவி தேடி வரும். இதெல்லாம் ஒரு சூசகமா இல்லையா? இப்போ கட்சியில உள்ள வர்றவங்களுக்கு நாங்க பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசை காட்டுறாங்கல்ல, காமிச்சுதானே எடுக்கிறாங்க. அதாவது வர்றவங்க யாருமே ஒண்ணுமே இல்லை, துறவு மனப்பார்வையோட வருவாங்களா? நிச்சயமாக கொள்கைக்காக வரணும். என்னை பொறுத்தவரை மகேந்திரன் கிட்ட இடதுசாரி சித்தாந்தம் இருக்கு. அதனுடைய விளைவு தான் அவர் சொல்றாருல, சிவப்பு தொண்டோட வர்ற. ஜெயலலிதா மீதான விசுவாசம் செங்கோட்டையருக்கு நிச்சயமாக இருக்கும். அதனாலதான் அவர் சட்டைப்பையில ஜெயலலிதா படத்தை இன்னும் வைத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி சரி, நமக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம இந்த கட்சியில திருப்திகரமா இருக்கலாம். நாம் ஏற்கனவே இருந்த மகேந்திர பார்ட்டில இருக்கலாம். அதாவது சிபிஐ தலைமை நேற்று ரூலிங் பார்ட்டில இருக்கலாம், அதிகாரத்துல இருக்கிறோம். அதுதானே நான் ரூலிங் பார்ட்டிங்கிறது கூட சொல்றேன். அது ஏன் பெரிய கட்சி இப்ப திமுகல கூட இருக்கலாமே, பெரிய கட்சினா அது ரூலிங் பார்ட்டி கம்ஃபர்டபுளா இருக்கு. அது முக்கியம் இல்ல. நான் அது மட்டும் இல்ல, அது ஒரு ஆதாயம் தான், இல்லைன்னு மறுக்கல. தாவேகா புதிய கட்சி, நம்மளுடைய ஐடியாஸ் அங்க எடுபடும். எப்ப புதுசா கேட்டுப்பாங்க, ரிசெப்டிவா இருப்பாங்க. புது அமைப்புல போறீங்கன்னா கேட்கிற அட்வைஸ் எல்லாம் கேட்கவாது கேட்பாங்க. இங்க வந்தவங்க எல்லாம் பாருங்களேன்,
அதிமுக தலைமை மீதோ மற்ற கட்சியின் மீது தலைமையோ தங்களுடைய கருத்துக்கள் செவிசாய்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குறையோட போனாங்க. நான் மகேந்தர் உட்பட, மகேந்தர் மேல சிபிஐ தலைமை வந்து குறை சொல்லியிருக்கே, புகார் சொல்லியிருக்கு. அது இருந்தாலும் சொல்றேன். ஸோ இந்த கூட்டி கழிச்சுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுவும் ஒரு இந்த இயக்கத்தில் தாவேகா என்ற இயக்கத்தில் இணைவது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். திரு ஷியாம் சார், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். திரு பாக்கே அவர்கள் சொல்றதுதான், ரிசப்டிவா இருப்பாங்க, எல்லாரும் புது ஆட்கள், நம்ம கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்கள், நம்ம சொன்னா அட்லீஸ்ட் கேட்பாங்க, நம்ம பேச்சு எடுபடும், நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கலாம் தாவேகா மாதிரி ஒரு கட்சியில இணையும் போது. அந்த ஒரு பார்வை. அதை தாண்டி திரு நந்தகுமார் அவர்கள் சொன்னது, அவங்க தாவேக்கா எங்கெங்க இழுக்கிறாங்க, அவங்க ஆசைப்பட்டு அப்படியே மொய்க்கிறார்கள், தாவேக்காவை போய் மொய்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பதில்? நந்தகுமார் உதாரணத்துல ஒன்னே ஒண்ணு எனக்கு இடிச்சுது, தம்பிகிட்ட உரிமையா சொல்லலாம். அந்த ஈ மொய்ப்பது போல் அப்படின்னு சொன்னா, ஈ எதுல மொய்க்குங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அது சரியான உதாரணம் இல்ல. ஏனென்றால் இனிப்புன்னு சொல்றாரு. பார்ட்டி ஓகே விடுங்க, ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில ரூலிங்கா இருக்கு, அதனால போய் சேர்றாங்க. இப்ப இதே தாவேகா வந்து ரூலிங்ல இல்லாம ஒரு 60-70 சீட் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் போயிருவாங்களா? திமுக அதான் சார், நான் தான் கேட்டேன், ரூலிங் பார்ட்டில இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும்ன்ற அந்த ஒரு நோக்கம். அதிகாரம் தானே சாவி. அடிப்படையில வந்து நம்ம உண்மையிலேயே எப்படி இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, மெஜாரிட்டியா இலூஷன் தாங்க. பார்லிமெண்டரி மெஜாரிட்டி நீங்க சொல்றது என்ன காரணம்னா, இந்தியாவில 50% மேல ஓட்டு வாங்கி எந்த கட்சியுமே வந்து இருந்தது இல்ல. பெரிய அளவுக்கான மெஜாரிட்டி இருக்கிற கட்சி கூட, அதாவது பார்லிமெண்ட் மெஜாரிட்டி இருக்கும், அசம்பிளி மெஜாரிட்டி இருக்கும். அப்சல்யூட் நம்பர் வந்து ஓட்டுல இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்தே கிடையாது. அப்போ மெஜாரிட்டி இலூஷன். தாவேகா இதுக்கு ட்ரை பண்ணவே வேண்டியது இல்லைங்கிறதா என்னோட கருத்து. என்ன காரணம்னா, அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க வந்து இந்த பூட்டு சாவிதான், சாவி வேணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு இலூஷனுங்க. 108 சீட் வச்சிருக்காங்க, அது ஒண்ணும் குறைஞ்ச வச்சு எல்லாம் கிடையாது. தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த ஓட்டக்காலனா, இந்த உடஞ்ச செம்பு, ஈயம்பித்தாள, இதெல்லாம் சேர்த்து என்ன ஆக போகுது? பாக்கி சொன்ன ஒரு பாயிண்ட், அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது வெறுப்பா இருக்கும். கட்சிக்குள்ள எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து இருப்பாங்க, எத்தனையோ வருஷமா இருப்பாங்க. உண்மை இல்லைங்க, அறந்தாங்கில பன்வேஸ் இருக்காரு, மினிஸ்டர் 20-30 வருஷமா இருக்காருங்க. எங்க ஊருக்கு ரொம்ப பக்கம் அந்த ஊரு. அவரு விஜயபாஸ்கர் வர்றத கடுமையா எதிர்க்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அங்க 3-4 தொகுதியில மாவட்ட செயலாளர். விஜயபாஸ்கர் என்னன்னு சொல்லல, அவர் தாவேகளை தான் சேர்றாரான்னு சொல்லல. வேற எங்க போறாரு? அவர் திமுக வாய்ப்பு கிடையாதுங்க, இங்கதான் போகணும். அப்ப தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும், இல்லன்னா அண்ணாமலை கட்சியில போய் சேரலாம். இதை விட்டா என்ன வாய்ப்பு இருக்கு அவருக்கு? எதுக்கு ஊருக்கு முந்தைய ரிசைன் பண்ணிட்டாரு? சரி, அடிப்படையிலே தாவேகா நீங்க சொல்ற மாதிரி அப்படியே மொய்க்கிறதா இருந்தா நீங்க சொன்ன ஒரிஜினல் பாயிண்ட் தான். அப்ப விஜய் எதுக்கு போய் 25 எம்எல்ஏ பார்த்தாருங்கிற கேள்வி வரும்ல. அவர் தானே போய் பார்த்தாரு 25 எம்எல்ஏ. அப்ப ஏதோ ப்ராமிஸ் தரப்பட்டிருக்கோம், அது நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல், சட்ட சூழல் பின்னாடி வந்திருக்கோம். 25 எம்எல்ஏ நிஜமாவே வந்து அவங்க மினிஸ்டர் ஆக்கி இருந்தாங்கன்னா இந்த இவங்களெல்லாம் இப்ப சேர்க்க மாட்டாங்க. இந்த உடஞ்ச கல்லாவெல்லாம் சேர்ப்பாங்களா? இந்த 25 எம்எல்ஏ இருந்தாலும் இந்த 4 பேர் போய் சேர்ந்தாங்க கடைசியில. அப்ப தாவேகாவுக்கும் அரசியல் கணக்குல பிழை இருக்குதுங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஷியாம் சார். தாவேகாவோட அரசியல் கணக்குல பிழை இருக்கு, எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதனை ஒட்டி தான் இது செய்யப்படுகிறது அப்படின்றாரு ஷியாம் சார். இல்லைங்க, இன்னைக்கு வந்து மக்களினுடைய தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புங்கிறது எல்லா கட்சியும் சொல்றது. இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரதானமா இன்னைக்கு 35% வாங்கி 2 வருஷம் 4 மாசத்துல தமிழகத்துல முதல் தேர்தலில் இந்த வாக்கு சதவீதம் எந்த கட்சியும் கிடையாது. அப்போ இன்னைக்கு போய் சேரக்கூடியவர்களுடைய அனுபவம் என்ன? இன்னைக்கு அதிமுக இருந்து அந்த கடம்பூர் ராஜு போய் அன்னைக்கு சேர்ந்தாங்க பாருங்க. அப்ப பேசுறீங்களா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பேசும்போது இன்னைக்கு யாராவது வந்து ஒரு முந்தானேத்து ஒரு கட்சியில சேர்ந்து இருந்துட்டு அந்த கட்சி பிடிக்கலன்னு இன்னைக்கு வேற ஒரு கட்சிக்கு போனா சொல்றதுல ஒரு நியாயம். அதான் பாக்கி சொன்ன பாயிண்ட் சொல்றேன். புது கட்சி நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம சொன்னா கேட்பாங்க, புது அப்போ யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க, ரிசெப்டிவா இருப்பாங்க, அது அந்த ஒரு நோக்கமும் இருக்குல்ல. அப்ப 50 வருஷமா நீங்க புழுக்கத்துல இருந்திருக்கீங்களா? 50 வருஷமா அந்த நிர்வாகிகளை பூரா புழுக்கத்துல வச்சிருந்தீங்களாங்கிற கேள்வி வரும் இல்லையா? நான் அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு பழுத்த அரசியல்வாதிகள் வந்து அங்க இருந்து இங்க வந்து சேரும்போது எங்க இருந்து தாவேகாவுக்கு இப்ப அனுபவம் இல்லாத ஆட்கள் இருக்காங்க, அனுபவம் உள்ள ஆட்கள் தேவை, அதனால எடுக்கிறாங்கன்றது ஒரு பாயிண்ட். ஏங்க நீங்க இப்படி இந்த மாதிரி புதுசா இருக்கக்கூடிய கட்சியை தேடி 40-50 வருஷம் அனுபவசாலிகள் போறாங்கிறதா என்னுடைய பாயிண்ட். நீங்க அப்படியே உல்டாவா சொல்றீங்க. நான் அதைத்தான் சொல்றீங்க. நடக்கிறது என்ன? 40-50 வருஷம் அனுபவசாலிகள் 2 வருடம் 4 மாதம் ஆன கட்சியை போய் பாக்குறாங்கன்னா இன்னைக்கு அரசியல் தமிழகத்தினுடைய எதிர்கால அரசியல் நம்பிக்கை நட்சத்திரம்
நட்சத்திரமா இன்னைக்கு தாவேக்கா அவங்களுக்கு கண்ணுல படுறனால போய் சேர்றாங்க. அதான் சார், அவங்க எல்லாம் அப்படி துறவற மாதிரி போல, அவங்களுக்கு ஒரு பதவி இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், அதுக்காக தான். ஆமா, இது என்னங்க பாலிடிக்ஸ்ல வந்து ஆமா இது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாங்க பொது சேவை செய்யறதுக்காக போய் சேர்றான்னு சொல்றது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அடுத்தது ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் பலகீனத்தில் இருக்கு. திமுக எம்எல்ஏனுடைய எண்ணிக்கையில 15 வருஷம் பின்தங்கி இருக்கு. அண்ணா திமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில 30 வருஷம் பின்தங்கி இருக்கு. அப்ப இந்த பலகீனப்பட்டு போட்ட கட்சியில இருக்கிறவங்க இந்த கட்சிகளுக்கு வந்து எதிர்காலம் கேள்விக்குறியாயிட்டு இருக்குங்கிறதுக்காக தாவேகா கூட நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய பார்வையா வைக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இப்போ அனுபவம் வாய்ந்த அதிமுகவினர் ஒரு 40 வருஷம் 30 வருஷம் கட்சியில பயணம் செய்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேகால போய் சேர்றாங்க. அப்படிங்கும்போது இப்ப இருக்கக்கூடிய கட்சியில நம்ம பேச்சுக்கு மதிப்பில்லை. அங்க போனா புது கட்சி, புது ஆட்கள் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் நம்ம பேசுறது கேட்பாங்க, ரொம்ப ரிசப்டிவா இருப்பாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அது இருக்க தானே செய்யும். இப்போ ஒரு புது கட்சிக்கு போறாங்க போது நமக்கான அந்த ஸ்பேஸ் அங்க இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்படி வேண்டி விரும்பி அவங்க போறதா ஏன் எடுத்துக்க கூடாது? நான் அதிமுக தாவேகா திமுக அப்படிலாம் நான் இல்லைங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னும் ஜெயலலிதாமா படத்தை வச்சிருக்கிறாரு, சட்ட பாக்கெட்ல வச்சிருக்காரு. இப்போ அவர் சொன்ன மாதிரி மகேந்திரன் அவர் போய் நான் இன்னும் சிவப்பு துண்டோட இன்னும் இதே சித்தாந்தத்தோட செயல்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்களோட சித்தாந்தத்தோட ஃப்ரீயா செயல்படுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கு, அதனால போறாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நல்ல சமிக்கை. அதாவது தாவேகா பின்பற்றுகிற அவரவர் சுதந்திரத்தை தடையில்லாம வச்சிருக்கிறாங்கல்ல, அது வந்து புதுசா ஒரு கட்சியை, ஒரு பொருளை அல்லது ஒரு இதை இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது ரொம்ப ரிஜிட் ஃபார்முலா வில் நாட் சக்சஸ். ஆகையினால அதை ஏத்துக்குருவாங்க, காலப்போக்கில் அது மாறும். ஆனா நான் கேட்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா? இல்லைங்க, 30 வருஷம் அதிமுக இருந்துட்டேங்க, திமுக நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதுல ஒரு 30 வருஷம் சம்பாதிப்பாங்கன்னா அப்ப தாவேகாவுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க இருக்காங்களா, அவங்களை எங்க சொல்லுவீங்க? ஆகைனா ஒண்ணு நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, அது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அது என்னப்பா, தாவேகாவுல 107 பேர் வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் மக்கள் தீர்ப்பா? திமுகவில் நின்று வெற்றி பெற்றதெல்லாம் மகேசன் தீர்ப்பு இல்ல, அது அழகேசன் தீர்ப்புன்னு வச்சுக்கிறோமா? வெற்றி அதுதான் வெற்றி தான். எதுல வெற்றி, எப்படி வெற்றி? குறுக்கு வழியில் வாழ்வு தேடுவதும் ஒரு வெற்றி தான், நேர்மையான வழியில் பணமே சம்பாதிக்காமல் இருப்பதும் ஒரு வெற்றி தான். என்ன குறுக்கு வழி இங்கே? அதுதான் சொன்னேன்ல, எல்லா கட்சியில் எந்த கட்சியிலாவது இந்த கட்சியிலிருந்து வரல அப்படின்னு சொல்றவங்க ஏதாவது உண்டா? ஆனா அண்மை காலமா நான் இந்த ஒரு மாதமா நீ அதை வந்து ஒரு வழக்கறிஞரா பத்திராபீஸ்க்கு போகிற போது யாரும் லஞ்சம் வாங்குவது இல்லை, அது உள்ளபடியே இந்த ஆட்சி, இந்த அரசை பாராட்டுகிறேன். அது மாதிரி தனியார் பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு பணம் வாங்கணும், இவ்வளவு நீங்க எவ்வளவு வரையறுக்கப்பட்டது அதுக்குள்ளதான் வாங்கணும் அப்படிங்கறது அது கல்வித்துறை அமைச்சரை பாராட்டுகிறோம். அதான் சொல்ல வரேன், அதுக்கெல்லாம் நல்லது செய்யறோம். ஆனா இந்த ஆள் பிடிக்கிற வேலையை எங்களால ஏத்துக்கிற முடியாது. அப்படிதான் நம்புறேன். இல்ல, இதை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க எப்படி பிற கட்சியில் இருந்து 2 வருஷம் வயதான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சு எல்லா கட்சியும் பண்றீங்களோ, 60-70 வருஷமா இருக்கிற கட்சி திமுக அண்ணா திமுக அதே வேலையை செய்தால் பேசுவோம். திரு நந்தகுமார், எனக்கு என்னன்னா, இப்ப ஏற்கனவே தாவேக்காக இவ்வளவு வருஷம் உழைச்சவங்க இருப்பாங்க, ரசிகர் மன்றத்தில இருந்து கட்சி ஆனதுக்கு அப்புறம் இப்ப கடந்த 2 வருடம் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கு நின்று தோற்றவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் எரிச்சல் அடைய மாட்டாங்களா? அவங்கெல்லாம் அஜிடேட் ஆக மாட்டாங்களா? ஏன்னா தொடர்ந்து முக்கிய முகங்களாக, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய முகங்களாக தாவக்கில் வந்து சும்மா வர மாட்டாங்க, ஆதாயம் ஏதாவது கண்டிப்பா இருக்கும், பதவி இருக்கும். இப்போ எங்களுக்குலாம் எங்கன்னு ஏற்கனவே கட்சிக்குள்ள அந்த சலசலப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. அப்படி எரிச்சல் அடைய மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு அவங்க வந்து 2 சட்டசபைக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு போட்டு, அந்த காலத்திலிருந்து விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து விஜய் நற்பணி இயக்கமாக அவங்க மாறினதுலேருந்து யார் இருந்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தாவேகா அமைச்சர்கள்ல வந்து 16 பேர் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க, 50-55% மேல அவங்களோட பயணிச்ச நபர்கள் தான். இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாளும் வந்து அந்த இணைப்பு விழா நடக்கும்போது பூரா அவர் பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, எங்க கட்சியினுடைய ஆட்கள் வந்து எங்க காலத்திலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம எங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நீங்க ஒத்துமையா இருந்து இந்த வார்த்தையை சொல்ல தவறாத மீட்டிங் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சியில் இருக்கிற அவருக்கு தெரியுதா? இல்லைங்க, இது முன்னெச்சரிக்கைங்க.
இப்போ ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். இடம்னு அப்போ ஒப்புக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, இதுதாங்க ஒரு தலைமையினுடைய ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு. அப்ப நீங்க இங்க வரனால எல்லாருமே வந்து எங்க கிட்ட 33 வருஷமா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களை ஒதுக்கிட்டு உங்களை கொண்டு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட மாட்டோம். ஆனாலும் உங்களுக்கு உண்டான உங்களுடைய செயல்பாட்டுக்கு உண்டான என்ன எங்கனால செய்ய முடியுமோ அதையும் செய்யறோம். அப்போ இங்க ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப எந்த இடத்துலயாவது இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆரம்ப கால திமுகவினுடைய தேர்தலில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச போது சாமானியர்கள்லாம் எம்எல்ஏ ஆகினதை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு திருப்பி பல சதாப்தங்கள் கடந்து இன்னைக்கு தான் தாவேக்கால அதை பார்க்க முடியுது. 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் 49 பேர் இருக்காங்க. அமைச்சரவையில 35 அமைச்சர்களை 12 பேர் 40 வயசுக்கு கீழே. அப்ப இவ்வளவு பெரிய மாற்றங்களை வந்து அவரோட பயணிச்சவங்களை வச்சுதானே செஞ்சிருக்காரு. திரு ஷியாம் சார், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏற்கனவே தாவேக்காவில் இருக்கிறவங்க எரிச்சல் அடைய மாட்டாங்களா, அஜிடேட் ஆக மாட்டாங்களா, ஆனா அதையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாரு திரு நந்தகுமார். நந்தகுமார் சொல்றது சரிதான், அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அண்ணா காலத்திலயும் வந்து எல்லாருமே இளைஞர்கள் தாங்க. அமைச்சர்கள் ஆனவங்க 1967 பிறகு இளைஞர்கள் தான். எம்ஜிஆர் காலத்திலயும் அப்படிதான். ஜெயலலிதா காலத்திலயும் அந்த சீனியரை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பியும் இருப்பாரு, ரொம்ப இளைஞர்களும் இருப்பாங்க. திமுகலயும் அப்படித்தான். இப்ப ஆளுங்கட்சியில போய் சேர்றதும் புதுசு இல்ல. 2006 இருந்து 2011 திமுகவுக்கு போன அண்ணா திமுக நண்பர்கள் எத்தனை பேரு? சேகர் பாபு எப்ப போனாரு, முசாமினா எப்ப போனாரு, அரங்கநாயகம் எப்ப போனாரு? அது வந்து இயற்கை தாங்க. தாவேக்கால போய் சேர்றத நான் தவறுனே சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பர்சனல் அஜெண்டா கூட காரணமாக இருக்கும். ஆனால் திமுகல போய் அதிமுக காரங்க சேர்ந்தனால அதிமுக அழிஞ்சுதா? 2011 ஜெயிக்கலையா? திமுக அழிஞ்சுதா? வைகோ வெளியில இருந்தாருங்களே, எவ்வளவு பெரிய நடைபயணம் அது. எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. திமுக அழிஞ்சுதா என்ன? அது நடக்கவே நடக்காதுங்க. எந்த காலத்திலையும் வந்து தோல்விகள் வந்து ஒரு இயக்கத்துக்கு மேலும் வலிமை சேர்க்கும். இப்போ திமுக விட்டு அதிமுக இருந்ததை திமுக அதிமுக டிவிகேன்னு மாற்றி வச்சிருக்காங்க. அது நல்ல விஷயங்க. ஏன்னா 3 வகையான கட்சிகள், 3 வகையான எண்ணங்கள், 3 வகையான தலைமைகள் இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. அது சாதனையே இல்லை. 30 வருஷமா அவருக்கு அறிமுகம் இருக்கு. சப்போஸ் விஜய் சினிமா ஸ்டாரே இல்ல, 30 வருஷம் எந்த அறிமுகமுமே இல்ல, இல்ல சினிமாவில் வெறும் குணச்சித்திரன் நடிகரா மட்டும் இருந்திருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. சோ 30 வருஷத்தை மறக்காதீங்க. 2 வருஷம் மட்டும்தான் சொல்றது அது தவறான உதாரணம் தான் நான் எப்போதுமே நினைப்பேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போதைக்கு அவங்க ஆளுங்கட்சி ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க, அதை எடுத்துக்கலாங்க, தவறு கிடையாது. உங்களுக்கு மட்டும் ஒரு நிமிடம். என்னன்னா இப்பவே கட்சியில இப்ப ரொம்ப காலமா பயணம் செய்யக்கூடியவங்க அவங்க இதனால முக்கியத்துவம் குறைந்ததா நினைக்க மாட்டார்களா? அதுக்கான பதிலோட சேர்த்து நீங்க சம பண்ணிருக்கீங்க. ஒரு தகவல் சொல்லி ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை கண்ட தோல்விகளுக்கு பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் நேற்று வந்த, அதாவது நேற்றுனா அதிமுக வந்த பல தலைவர்களுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் காலகாலமாக கழகத்துக்காக உழைக்கிற துன்பத்திலெல்லாம் பங்கேற்ற எங்களுக்கு இல்லையே என்கிற அடிநிலையில் இருக்க தொண்டர்களுடைய மனநிலை அதே மாதிரி போதிய அளவு வேலை செய்யும். அது எதிர்வலித்தது. அந்த ஒரு இது எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனா என்ன சொல்றேன்னா, இதுல தாவேக்கா என்பது புதிய, அதுக்கு முன்பு நற்பணி மன்றமாக ரசிகர் மன்றமாக எதுவான இருக்கலாம், அரசியல் இயக்கமாக வந்தது இப்ப 2 வருஷம் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், கம்ஃபர்டபுளான விஷயம். எல்லா இயக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் அது பொருந்தும். ஜனதா கட்சி 77 தொடங்கிச்சு, புதுசா இப்பதான் வந்தது. ஆனா அதுல இருந்து தலைவர்கள் எல்லாம் பழைய தலைவர்கள் தான். அதனாலதான் பாபு ஜெகஜீவன் ராமையும் ஏற்றுக்கொண்டது. பாபு ஜெகஜீவன் ராமுக்கு முக்கியத்துவம் வந்தது ஜனநாயகம் என்பதனால. அந்த மாதிரி ஒரு சூழல் தாவேக்காக்கு ஏற்படுது. இன்னொரு விஷயம் முக்கியமான தூய சக்தி இதில் அதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிறதா நான் தாவேக்கா கவனமாக இருப்பதாக நான் எல்லா தலைவர்களும் ஏத்துக்கல. அதிருப்தியில வந்த 25 பேர் எம்எல்ஏக்களை உடனே ஏத்துக்கல. அதில் உள்ள சில தலைவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த போயிட்டாங்க திருப்பி பேசிக்கிட்ட அல்ல, அவங்க போயிட்டாங்க. அவங்க அங்கேயும் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, அது விட்டுருவோம். இந்த தாவேக்கா எல்லாரும் கண்ண மூடிட்டு எல்லாம் ஏத்துக்கிறார். திமுக செஞ்ச தப்ப சர்ச்சைக்குரியவர்களா இல்லாம இருக்கிறவங்களை மட்டும் பார்த்து நந்தகுமார் இப்ப அக்னி கூட ஒரு வார்த்தை கேட்டாரு, சனிக்கிழமை சேர்த்துறீங்க, டெய்லி சேர்த்தலாங்களேன்னு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தேதி அறிவிச்சு அது வந்து விஜயனுடைய தலைமையின் கீழே நீங்கள் இணைக்கலாம், விஜய் உங்களை வரவேற்கிறாருன்னு விஜய் நின்று அங்கே கை நீட்டி வாங்க அப்படின்னாக்கா பல கட்சிகளினுடைய கூடாரம் காலியாயிரும். அந்த சூழ்நிலை வராத இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது கூட்டணி கட்சி. அந்த கூட்டணி கட்சிகள் பூரா இன்னைக்கு விலகி தாவேக்கா பக்கம் வந்திருக்காங்க. அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது அதனுடைய காடர்ஸ்.
அந்த காடர்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து தாவேகா பக்கம் போகும்போது ஒரே கல்ல ரெண்டு மாகாங்கிற மாதிரி விஜய் அவர்கள் திமுகவும் அதிமுகவையும் ஏற்கனவே பலகீனத்தில் இருந்தாங்கனாலும் இன்னும் அதிகமா பலகீனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய அளவுக்கு பண்றாங்க. அதனாலதான் அந்த கட்சி சார்ந்த இன்னைக்கு கூட ஆர் எஸ் பாரதி என்ன பேசுறாரு, திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்தா மட்டும் பாவ செயலான்னு கேக்குறாரு. அப்ப இந்த மாதிரி டயலாக்லாம் அந்த கட்சியில இருந்து தாவேகா பக்கம் பெரிய அளவுக்கு ஆட்களை தள்ளிவிடும். நன்றி. 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு